பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆதாரமாக எடுத்துக்கொள்கிற வேத வசனம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோட படகுல ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகுகளை ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர்கள் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதலாயிற்று. பிரைஸ் லார்ட். ஆம், அருமையானவர்களே, இந்த வார்த்தையை இந்த நாட்களிலும் கூட இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே சூழ்நிலை மாறுகிறது. யாருடைய சூழ்நிலை மாறுகிறது? கடலிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது பிரயாணத்தில் கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று அடிக்கிறது. இப்படியாக அது இருந்து கொண்டிருக்க போது அங்கே கடல் அது பயங்கரமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போது இதற்கு உள்ளே இருந்த சீசர்கள் பயந்தார்கள். பார்க்கிறோம், படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அங்கே போய்கிருக்க நேரத்தில் ஆண்டவர் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறார், நித்திரையாயிருக்கிறார். அந்த நேரம் தானே என்ன செய்கிறது? படகுல கொந்தளிப்பு வருகிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நாம் சரியான பாதையிலே போய் கொண்டிருக்கும் போது, நாம் ஜெபித்து தன் வாழ்க்கையை தொடங்கி கொண்டிருக்கும் போது, தன் வாழ்க்கையிலே உத்தமம் உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையிலே பிரச்சனை வரும், கொந்தளிப்பு வரும், வீட்டிலே தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும், ஒரு பிள்ளைகளின் மத்தியிலே தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்போது எங்க வரும்னு சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் வரும். அப்படி வரும்போது உன்னுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? ஆனா இங்கே பார்க்கிறோம், ஐயரே ஐயரே நாம் மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அது உடனே அமர்ந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரை போய் அங்கே சொன்னதுனால, ஆண்டவர் கேட்டுக்கொண்டபடினால அங்க ஆண்டவர் எழுந்து அதை அதட்டினார். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடு வரும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது என்று அவர்கிட்ட ஜெபிக்கிற அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை கூப்பிடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது, கொந்தளிப்புள்ள வாழ்க்கை, பிரச்சனை உள்ள வாழ்க்கை, வியாதியில சீர்பட்டு மூழ்கிற நிலைமை, வியாதியில என் வாழ்க்கையில டாக்டர் சொல்லிட்டாங்க இனி வாழ்க்கையில இவங்க பிழைக்க மாட்டாங்க, அல்லது இந்த வியாதி இவர் கொடிய வியாதி, யாராலும் காப்பாற்ற முடியாத வியாதி, அடுத்த மரணம் தான். அருமையானவர்களே, உங்க சூழ்நிலை மாறும் எப்போ ஆண்டவர்கிட்ட உங்களுடைய காரியங்களை சொல்லும் போது, ஆண்டவரை கூப்பிடும் போது, ஐயரே ஐயரே நாம் அடிந்து போகிறோம் என்று சொன்னார்களே. அப்பா அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரை தொட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தின் மித்தம், என் அக்கிரமத்தின் மித்தம், என் அநியாயத்தின் மித்தம், ஆண்டவரே நான் நடக்கிற பாதையில கொந்தளிப்பு இருக்கிறது, நான் போகிற பாதையில திட்டமிட்ட காரியங்கள் செயலாக்க முடியவில்லை என்று செய்து எல்லா காரியத்திலும் தோல்வி, வியாதியில பிரச்சனையில நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அருமையான சகோதரா சகோதரி, நீங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய சாபங்களை மன்னியும், என் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுவீர்களானார். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்களுக்கு இருக்கிற தீராத வியாதிலிருந்து ஆண்டவர் அவர் கரத்தை நீட்டி, அவர் ஆணிப்பட்ட கரங்களை நீட்டி, அவர் தழும்புகளாக முடியாது என்ற வியாதியிலே ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவார். டாக்டர் கைவிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பாருங்க. அவர் உடனே இறங்குற இரக்கம் உள்ள தேவன்.
அந்த இரக்கமுள்ள தெய்வம் உங்களை கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார். அருமையானவளே, ஆம் அருமையானவளே, நானும் கூட ஒரு காலத்தில் என்னுடைய மனைவிக்கு தீராத வியாதி, கேன்சர் வியாதி சொல்லிட்டாங்க, டாக்டர் எல்லாரும் கைவிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் மனைவிக்கு சோர்ந்தாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமங்களை மன்னிங்க என்று ஆண்டவர் தூக்கி பார்க்கும்போது, டாக்டர் முடியாது, மரண படுக்கைக்கு போயிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என் மனைவி மரண படுக்கைக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இரக்கம் செய்தார், என் கூப்பிடுதலை கேட்டார், என் ஜெபத்தை கேட்டார். கேன்சர் வியாதியிலிருந்து ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். என் சூழ்நிலை மாறியது. நான் பாவத்தில் இருந்தேன், ஆண்டவர் அறியாமல் இருந்தேன். ஆண்டவர் என்னை மாற்றி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றின மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை கூட அழைத்து கடந்த 30 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய தேவன் எங்களை நடத்தி வருகிறார். அருமையானவர்களே, என் சூழ்நிலை மாறினது. ஒரு கால சூழ்நிலை மாறாமல் இருந்திருப்பானால் ஏதாவது ஒரு ஜெயிலையோ அல்லது ஏதோ அடிக்கடி தலைமையிலையோ இருந்திருப்பேன். ஆனால் என் சூழ்நிலையை மாற்றினார். நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், என் சூழ்நிலையை மாற்றினார். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் சூழ்நிலை மாற வேண்டுமா? உங்க மனைவிக்கு வியாதிலிருந்து விடுதலை வேண்டுமா? அவரை நோக்கி பாருங்க. உங்க பாவத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னை மன்னித்து என் மனைவிக்கு சோர்ந்தாங்க, என்னை மன்னித்து என் பிள்ளைக்கு சோர்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்க சூழ்நிலை மாற. அனுபவங்களே, வியாதியில் இருக்கிற முடியாது என்ற சூழ்நிலை மாறும், வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கிற சூழ்நிலை மாறும். ஆம் அருமையானவளே, பாருங்க, அப்போஸ்தலர் 3:3 பிறவி சப்பானி ஆலய தண்டையிலே பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவனுக்கு தேவை பிச்சை, அவனுக்கு தேவை ஏதாவது வெள்ளி காசுகள். ஆம் அருமையானவளே, அப்போது பேதுரு யோவானும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய கூக்குரலை கேட்டு, அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு, வெள்ளியும் பொண்ணும் என்றிட்டு இல்லை, எழுந்து நட என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன போது அவன் எழுந்து நடந்து அவன் சூழ்நிலை மாறியது. எப்போது என்றால் அவன் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தான். அந்த பேதுரு யோவானும் ஏதாவது கொடுத்துருவார்கள் என்று எண்ணி அவன் சத்தத்தை உயர்த்தி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அருமையானவளே, அவன் சத்தத்தை உயர்த்தி கேட்டபோது, என்கிட்ட என்ன வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, நீ கேட்கறது என்கிட்ட இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னால் சூழ்நிலை மாறியதை பார்க்கிறோம். அருமையானவளே, அவன் சூழ்நிலை மாறியதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவளே, யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிவிட்டு அவன் உயிர் தப்ப ஓடுகிறான். ஆனால் அவனுடைய சூழ்நிலை அங்கே ஆண்டவர்கிட்ட வேண்டுதல், அவர் சொல்லுகிற கட்டளைகள் எல்லாம் அவனுக்கு நன்மையாக இருந்தது. அவன் இரு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வரும்போது, அவன் கேட்டுக்கொண்ட பிரகாரமாய், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்ட பிரகாரமாய் திரும்பி வரும்போது அவனுடைய சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுகிறார். அருமையானவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க சூழ்நிலையை மாற்றுகிறார், உங்களுடைய பிள்ளைகளை சூழ்நிலையை மாற்றுகிறார், உன் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலையை மாற்றுகிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அருமையானவளே, அவரை நோக்கி ஆண்டவரே அப்படி சொல்லும்போது அங்கே ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அருமையானவளே, அடிமைக்கு கூட வியாதியிலிருந்து ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறார். என்னை ரட்சித்தார், பாவத்திலிருந்து அவனை ரட்சித்தார். அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரை ரட்சித்தார். அருமையானவளே, நீங்கள் இந்த நாட்களில் யாரெல்லாம் ஒரு வேலை சூழ்நிலை மாறாமல் என் நிலைமை இவ்வளவுதானா என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், இப்போது கூட என்னோடு கூட ஜெபியுங்கள், உங்க சூழ்நிலை மாறும். அருமையானவளே, ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த காது கேட்டு ஆண்டவரே காதுள்ளவர் கேட்க கடவான் என்ற பிரகாரமாய் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார்களானால், ஆண்டவரே அப்பா, அவர்கள் சூழ்நிலையை மாற வேண்டும் என்று அவர்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றும், என்னை ரட்சியும் சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய கஷ்டங்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் உடைக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாட்களே வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அற்புத சுதந்திரம் மாற்றி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருடைய சூழ்நிலையை மாற்றி நீ ஆசீர்வதித்து ரட்சித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.